நேற்று எப்படி யூஎஸ்ஏடைய பிரசிடெண்ட்டான டொனால்ட் ட்ரம்ப்பை சுட்டு கொல்றதுக்கான முயற்சி நடந்துச்சோ, இதே போல் 1981 மார்ச் மாதம் 30 அதே ஹோட்டல் வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் அந்த டயத்தில் 69 நாள் தான் அவர் பதவியேற்று ஆகுதுன்னு வச்சுங்களேன். அவர் பேர் ரொனால்டு ரீகன். அந்த பிரசிடெண்ட்டு ஒரு லேபர் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஹில்டன் ஹோட்டலுக்கு வெளியில் வராரு. அவர் வரும்போது அந்த ஹிங்க்லேன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் அவர் வந்துட்டு சுடுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அவனுடைய ஹேண்ட்கன்னை வச்சு சுடுறான். அப்போ சுடும்போது பார்த்திங்கன்னா அது .22 காலிபர் கன்னு. இந்த கன்னு மெயினாக எப்போ யூஸ்ஃபுல்லான பர்பஸ்ன்னு பார்த்திங்கன்னா, பிகினர்ஸு துப்பாக்கி சுடுதலில் ஆரம்ப நிலையில் உள்ளவங்க சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு பயிற்சிக்கு பயன்படுத்துறது இந்த .22 கேலிபர் கன்னுங்கிறது. அதை வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த ரொனால்டு ரீகனை 6 முறை சுட்டிருக்கான். அதில் ஒரு ரவுண்டு பார்த்திங்கன்னா ரீகனுடைய விலா எலும்பில் புகுந்து அவரோட லங்ஸை முற்றிலும் பாதிச்சிடுச்சு. அவரை காப்பாற்றுறதுக்காக 2 ஆஃபீஸர் வாஷிங்டன் டிசியை சேர்ந்த ஆஃபீஸர் காப்பாற்றுறத முயற்சி பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குண்டு பாஞ்சதில் ஒரு ஆஃபீஸர் பேரலைஸாகவே ஆகிட்டார். இன்னொருத்தருக்கு உயிருக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை, அவரும் தப்பிட்டாருன்னு வச்சுக்கலாம். இன்னொரு குண்டு லீமோசினுங்கிற அவருடைய காரில் ஹிட் ஆச்சு, பிரசிடெண்ட் காரில். கிட்டத்தட்ட ஒரு 4 வாரம் கழித்து பிரசிடெண்ட் ரீகன் வந்துட்டு வழக்கம் போல் தன்னுடைய அலுவலக பணியெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சுட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல்லாம் ஏற்படலை. ஆனால் அவர் அதிர்ஷ்டவசமாக தான் உயிர் பழிச்சாருன்னு சொல்லணும். இதே போல் தான் நேற்று அந்த ஹில்டன், இது வாஷிங்டனில் இருக்குது, இந்த பிரசிடெண்ட்டு அதே இடத்துல தான் இவரும் டொனால்ட் ட்ரம்ப்பும் பார்த்திங்கன்னா சுட்டு கொள்றதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணியிருக்கான். ஆனால் ரீகன் கேஸில் பார்த்திங்கன்னா சுட்டு கொள்றதுக்கு முயற்சி பண்ணால் ஹிங்க்லேன்னு பேர். அவன் ஒரு மனநலம் பாதிப்பு அடைஞ்சவன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. அவரை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேற்படி அவரை கஸ்டடியிலே வச்சுருந்து அவர் டிடென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா மனநிலை பாதிப்பு அடைஞ்சவர்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த வித தண்டனையுமே கொடுக்கல. பல வருடங்களாக வந்துட்டு அவரை அப்சர்வேஷனில் வச்சு கடைசியாக 10 வருஷத்துக்கு மேற்பட்டு தான் அவரை நல்ல ஒரு கண்டிஷனில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அவரை சார்பாக வேற ஒருத்தவங்க சைன் பண்ணி கொஞ்சம் மனநிலையெல்லாம் சரியான பிற்பாடு தான் அவரை ரிலீஸ் பண்ணாங்க. நேற்று நடந்த அட்டாக்கு பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் போர் நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். அந்த ஈரானுடைய கைக்குள்ளேருந்து அந்த கோலன்னு ஒருத்தான் நேற்று சுட்டு கொள்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதுவும் அதே ஹோட்டலில் தான். இந்த ஹோட்டலில் வந்துட்டு சீக்ரெட் சர்வீஸே இப்போ ரொனால்டு ரீகனை சுட்டு கொண்ட பிற்பாடு இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா பல வகையில் வடிவமைப்பெல்லாம் மாற்றிருந்தாங்க. ஆனால் அப்படி மாற்றிருந்தோம் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இதை பற்றின விசாரணை தான் போயிட்டுருக்கு. இந்த விசாரணை முடிவில் தான் இவனுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் பேக்ரவுண்ட் இருக்காங்க, இதனோட ப்ரைமரி ஃபேஸ் எல்லாம் நமக்கு தெரிய வரும்.